அனைத்து நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். கனவே உயிரானாய் பாகம் 4 நிறைவு பகுதி. ஆயா பேச பேச மிருதுளாவின் கண்கள் குளம் கட்டிவிட்டது. சுமேஷ் ஆபீஸ் ரூம் உள்ளே நுழைந்தான். சுமேஷை பார்த்ததும் ஆயாவும் வெளியேறிவிட்டாள். கண்களில் குளம் கட்டிய நீருடன் மிருதுளாவை சுமேஷ் பார்த்தான். ஹே தங்கம், இப்போ எதுக்கடி அலற? என் மிருதுளாவுக்கு பிடிக்காத எதுவுமே எனக்கு வேண்டாம். எதுவாக இருந்தாலும் ஏந்திரி வா, வீட்டுக்கு போகலாம். ஏங்க என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிங்க? சாரிடா, குழந்தை எடுத்து வளர்க்க உனக்கு விருப்பம் இல்லை தான். திடீர்னு ஓகே சொல்லிடுவியோன்னு ஒரு ஆசை, அதான் ஒரு சின்ன முயற்சி என்று சுமேஷ் பேசினான். நான் குழந்தை எடுத்து வளர்க்குறத பற்றி உங்ககிட்ட கேட்கல, எனக்கு குழந்தையே பிறக்காததை பற்றி உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன். என்ன மிருதுலா என்னென்னவோ பேசிகிட்ருக்க? நமக்கு குழந்தை பிறக்கிறப்ப பிறக்கட்டும் விடு. இல்லைங்க, கேம் ஓவர். எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு இப்போ என்ன தெரிஞ்சு போச்சு? வளரிட்டு இருக்காம வீட்டுக்கு கிளம்பு. உங்களை மாதிரி எல்லாராலையும் உண்மையை ஒரே மாதிரி மறைக்க முடியாது சுமேஷ். ஹாஸ்டல் ஆயா எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. சரி, அதை விடு, அதை பற்றி பேச வேணாம். மிருதுலாவா கிளம்பலாம். எனக்கு ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்கிறீங்களா? இப்போ என்ன தெரியணும் கேளு. எனக்கு குழந்தை பிறக்காதுன்ற விஷயம் உங்களுக்கு எப்போ தெரியும்? இத்தனை வருட கனவும் பொய்த்தது, இத்தனை வருட எதிர்பார்ப்புக்கும் முற்றுப்புள்ளி என்ற மனக்குமுறலை முகம் முழுதும் பூசிக்கொண்டாள் மிருதுளா. கண்கள் முழுதும் நீரில் மிதக்க மிருதுளாவை பார்த்தான் சுமேஷ். ஹே ப்ளீஸ் மிருதுளா, இப்போ எதுக்கு அழற? ப்ளீஸ் ரிலாக்ஸ். ஏங்க சொல்லு மிருதுளா, எனக்கு குழந்தை பிறக்காதுன்ற விஷயம் உங்களுக்கு எப்போ தெரியும்? இப்போ எதுக்கு மிருதுளா இதெல்லாம்? உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க. இதை விட எனக்கு வேறு எதுவுமே வேணாம். சரி நீ கிளம்பு மிருதுளா. இருங்கங்க, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ஐயோ மிருதுளா, சில விஷயத்துக்கு எப்போவுமே பதில் தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. இப்போ எனக்கு உண்மை தெரியாமல் நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன். கேளு, உனக்கு இப்போ என்ன தெரியணும்? உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி நான் அட்மிட் பண்ணேன் இல்லையா? அந்த நிமிஷம் உண்மையில எனக்கு வந்து தவிப்பு இருக்கே. எனக்குன்னு யாருமே இல்லாத இந்த உலகத்தில் நீ என்னை பார்த்த அந்த உணர்வான பார்வை எல்லாம் சேர்த்து உன் மேலே அன்பை வர வச்சிருச்சு. பிறகு நான் உனக்கு தகுதியானவன் இல்லைன்ட்டு என் வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நீ என்னை தேடி பிடிச்சு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி அன்பிழந்து அனாதையாக தவிச்சு எனக்கு கொடுத்த தைரியம் ரொம்ப பெரிய ஆறுதலாக இருந்துச்சு மிருதுளா. ஒரு நாள் நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருந்தேன். அப்போது உன்னோட அப்பா அம்மா என் வீட்டுக்கு வந்தாங்க. எது, ஏன் அப்பா அம்மாவா? ஆமாம் மிருது. ஏன் வந்தாங்க? எதுக்கு வந்தாங்க என்றவாறு குழப்பத்துடன் மிருதுளா பார்வையை ஆர்வப்படுத்தினேன். நான் உடனே வாங்க வாங்கன்னு சொன்னேன், உட்கார சொன்னேன், உபசரித்தேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சுமேஷ் அப்படின்னு உங்கள் அப்பா சொன்னார். ஓ சொல்லுங்க, ஏன் உங்கள் கூட மிருதுளா வரலையா? வரலை. அது மட்டும் இல்லை, நாங்கள் 2 பேரும் உங்களை பார்க்க வந்த விஷயம் கூட மிருதுளாவுக்கு தெரியாது, தெரியவும் வேண்டாம். அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மாதிரி அனாதைக்கு யார் பொண்ணு கொடுப்பா? ஏதோ தவிர்க்க தான் வந்திருக்காங்கன்னு நான் நினச்சேன். என் மனசையும் நான் திடப்படுத்திக்கிட்டு சொல்லுங்க அப்படின்னு உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் பேச ஆரம்பித்தாங்க. சுமேஷ், நாங்கள் இங்கே வந்ததும் ஏதேதோ எண்ணங்கள் உங்களுக்கு தோணியிருக்கலாம். மிருதுளாவை நீங்கள் விரும்பியது உண்மையானு கேட்டாங்க. என் வாழ்க்கையில் சந்தோஷங்கிற வார்த்தையை இப்போ தான் அனுபவிக்கிறேன்னு நான் ஒரே வார்த்தையில் சொன்னேன். சுமேஷ், நீங்கள் மிருதுளாவை விரும்புகிறது எங்களுக்கும் சந்தோஷம்தான். ஆனால் வாழ்க்கையில் உங்கள் சந்தோஷம் நிலச்சிருக்கணும்னா மிருதுளா உங்களுக்கு வேண்டான்னு 2 பேரும் சொன்னாங்க. நான் ரொம்ப குழப்பத்தோட நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்களோ அதை தெளிவாக சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னேன். நாங்கள் எங்கள் மிருதுளாவை ஆரோக்கியமாக பெற்று நல்லா தான் வளர்த்தோம். ஆனால் அந்த நிமிஷம் உங்கள் அம்மாவோட கண்ணீர் இருக்கே, ப்ளீஸ் அழாமல் சொல்லுங்கம்மா, எனக்கு புரியலை. மிருதுளாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆனது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ஆக்சிடெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு டாக்டருக்கும் எங்களுக்கும் தான் தெரியும் சுமேஷ். அந்த ஆக்சிடெண்ட்டில் மிருதுவோட கருப்பை ரொம்ப வீக் ஆகிடுச்சு. கருப்பை இருக்கும், ஆனால் அந்த கருப்பையில் குழந்தை தங்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை மிருதுளா கிட்ட எங்களால் சொல்ல முடியலை. இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் 2 பேரும் விரும்புவீங்கன்னும் நாங்கள் நினைக்கலன்னு 2 பேரும் பேச பேச எனக்கு அந்த நிமிஷம் சொல்ல முடியாத வலி மட்டும்தான் இருந்துச்சு. சரி, இதையே என்கிட்ட சொல்கிறீங்கன்னு நான் கேட்டேன். உன் அம்மா அப்பா 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா மிருதுளா? சுமேஷ், நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்து கஷ்டப்பட்டு இப்போ தான் வேலைக்கு போயிருக்கீங்க. உங்களுக்குன்னு நிறைய கனவுகள் இருக்கும், குடும்பம் குழந்தைன்னு வாழ்கிற ஆசையெல்லாம் இருக்கும்.
ஆனால் நீங்கள் மிருதுலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு பேசி முடித்தாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னேன், மிருதுலாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? இல்லை சுமேஷ் என்றும் அப்பா சொன்னார். இனி எப்போவுமே இந்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாது. எங்களுக்கு தானாகவே குழந்தை பிறக்கலைன்னு அவன் நினச்சிக்கட்டும். மிருது என்னோட ஒய்ஃப். மிருதுலாவுக்கு குழந்தை பிறக்காதுன்னு தயவு செஞ்சு அவகிட்ட சொல்லிடாதீங்க. கல்யாணம் செஞ்சுக்கிற எல்லாருக்கும் குழந்தை பிறந்துட்டு தான் என்ன? நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு வருத்தம்தான், ஆனால் இந்த வருத்தத்தை போக்கக்கூடிய சந்தோஷம் என்னோட மிருதுலா. எனக்கு குழந்தை முக்கியம் இல்லைங்க. இல்லை சுமேஷ், நீங்கள் யோசிச்சு முடிவு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ மிருதுலா மேலே உள்ள காதல்னால இப்படி பேசுகிறீங்க. வருங்காலத்தில் எதுவும் தப்பாகிடக்கூடாதுன்னு உன் அப்பா சொன்னார். சில விஷயத்துக்கு காலம்தான் பதில் சொல்லணும். ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க அத்தை மாமான்னு சொன்னேன், அவ்வளோதான். மிருதுலா, நான் தியாகம் பண்ணலை, உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கேன். இன்னும் உனக்கு என்ன தெரியும் சொல்லு. மிருதுலா ஓடி வந்து சுமேஷை கட்டி கொண்டாள். உன் வாழ்க்கையை காதலுங்கிற பேரில் நானே கெடுத்துட்டேனேடா. ஏ மண்டு, இப்போ ஏண்டி அழற? எனக்கு நீ மட்டும் போதும், நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பூரிச்சு மிருதுலா பேசினான். என்ன, உள்ளே வரலாமா என்று கேட்டுக்கொண்டே ஃபாதர் உள்ளே வந்தார். வாங்க ஃபாதர். என்ன மிருதுலா, உள்ளே போன ஃபாதர் இப்போ வர்றேன்னு பார்த்தீங்களா? கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டே சிஸ்டர் ஒன்று அப்படின்னு கூப்பிட்டார். ஒரு பெண் சில மணி நேரத்திற்கு முன்பு பிறந்த ஒரு அழகான பெண் குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு வந்தாள். மிருதுலா, எங்க உன்னோட கையை நீட்டு. மிருதுலாவும் கையை நீட்ட ஃபாதர் குழந்தையை கையிலே வைத்தார். அத்தனை துயரமும் பிஞ்சு முகத்தை பார்த்ததும் பஞ்சாய் பறந்தது. மடி நிறைந்தவளாக, மனம் நிறைந்தவளாக மிருதுலா கண்களில் கண்ணீருடன் நின்றாள். அழாத மிருதுலா, உனக்கு பிடிக்காத எதுவும் எனக்கு வேண்டாம், வா கிளம்பலாம் அப்படின்னு சுமேஷ் பேசினான். அச்சோ இல்லைங்க, இந்த கண்ணீர் என்னோட சந்தோஷம். இந்த தங்கத்தை தொட்டதுமே என்னோட 10 வருஷ பாரம் எல்லாம் பறந்து போச்சு. எல்லா குழந்தைகளும் கருவறையிலேருந்து தானே பிறக்கிறாங்க. காலையிலேருந்து கேட்டிங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மிருதுன்னு. நான் அதிகாலையில் கண்ட கனவுல இதோ என் கையில் இருக்கிறாளே இந்த தங்கத்தை என் வயிற்றுல சுமந்துட்டேன். இதோ இவ என் குழந்தை. இந்த அம்மா இவளை பெறக்கூட வழியை கூட தரக்கூடாதுன்னு எங்கேயோ பிறந்து என் கையில் வந்து சேர்ந்துருக்கா. என் கனவு கருவறையில் நான் சுமந்த என் பொக்கிஷம் அப்படின்னு மிருதுலா அப்படி பூரிச்சு நின்னான். மிருதுலாவையே பிரமித்து பார்த்தான் சுமேஷ். நடக்கிறதெல்லாம் கனவா நினவா என்று நெகிழ்ந்து, மிருதுலா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஐயோ சுமேஷ், நம்புங்க, இந்த தங்கம் இனி நம்ம குழந்தை அப்படின்னு பேசிகிட்டே இருந்தான். மிருது, நீ என் வாழ்க்கைக்கு கிடைச்ச வரான்னு தான் நினச்சேன், இல்லை யாருக்குமே கிடைக்காத பொக்கிஷம் அப்படின்னு சுமேஷ் பேச அந்த இடமே மகிழ்ச்சியில் ததும்பியது. கதை நிறைவுற்றது. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் தொடர்ந்து கொடுக்குற சப்போர்ட்டில் இன்னும் கதைகளை ஒளிச்சித்திரமாக நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.